வாழ்க வளமுடன். சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். நவ கிரகங்களில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து அங்கிருந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து மீண்டும் வக்ரகதியில் கடக ராசியிலே வந்து உட்கார்றார். 12 ராசிகளில் கடக ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு எந்த பலன்களை எவ்வாறு கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. தனுசு ராசி அன்பர்கள் குருவை ஆட்சி வீடாக கொண்டவர்கள். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு உண்டான அதிபதியும் இந்த குரு பகவான் தான். அப்போ ராசிக்கு அதிபதியும் சுகஸ்தான அதிபதியும் 8ஆம் இடமான கடகத்தில் போய் உச்சமடைகிறார். பொதுவாக இந்த 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம், துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அங்கே ராசி அதிபதியும் சுகஸ்தான அதிபதியும் போய் உச்சமடைகிறார். பொதுவாக ஒரு ராசி அதிபதி உச்சமடைவது மிகப்பெரிய ஒரு யோகம்தான். பல வகையில் நன்மைகள் செய்தாலும் கூட சில இடையூறுகளையும் அந்த கிரகம் கொடுக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு நிம்மதியாக சாப்பாடு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கு வழி உண்டு. அதே மாதிரி வீடு கட்டும் யோகம் உண்டு. வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்கணும், வில்லங்கமும் இருக்கும். இப்போ புது வண்டி வாங்கினா கூட நமக்கு அதில் வேலை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. தொழில் துறையில் அலைச்சலும் வேலைப்பளும் கூடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாடகை வீட்டில் குடியிருக்கிற இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வீடு மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே மாதிரி பொது இடங்களில் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கடன் வாங்கிறதையும் கடன் கொடுக்கறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துறது நல்லது. அதாவது தேவைன்னா கடன் வாங்குங்க. யாராவது உங்கள்கிட்ட பணம் கேட்டாங்க அப்படின்னா முன்னாடியே இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு யோசனை பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலில் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. புதிய தொழிலை தொடங்காதீங்க. ஏன்னா நீங்கள் வேறு வேலை இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போனீங்க அப்படின்னா அந்த வேறு வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கால தாமதமாகும். அதனால தான் இருக்கிற வேலையிலே இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அலைச்சல் திருச்சல் இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள்ட்ட சிறு பிரச்சனைகள் அது சரியாகும். அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஞாபக மறதி ஏற்படும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலையில் அக்கறை தேவை. தினசரி உடற்பயிற்சி பண்ணிக்கிங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு இந்த உச்சகுரு ஓரளவுக்கு நன்மையை செய்வார். இந்த குரு பெயர்ச்சி மேலும் உங்களுக்கு நன்மையை செய்யணும் அப்படின்னா நீங்கள் தனுசு ராசியாக இருக்கிறனால நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானையும் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்க. பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.